ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சாய் விவிங்கர் மியூசிக்கில் நம்ம சூர்யாவோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் கருப்பு. இந்த படத்தோட கிராண்ட் ரிலீஸ் இப்போ ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரொம்ப நாளாகவே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. என்ன டேட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு எந்த விதமான நியூஸே இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரு வழியாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. படத்தை வருகின்ற April 10 அன்னைக்கு தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வரப்போகிறாங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் சோல்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 crores கொடுத்து தான் ஜி இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. April 10 இந்த படத்தை பார்க்க ரெடியாக இருங்க. செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாய் விவிங்கர் மியூசிக் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மொக்கையாக அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனால் கேட்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ Z5 அண்ட் சேட்டலைட்ஸும் நம்ம ஜி தமிழும் Z3 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் உண்மையிலே எப்படி இருக்க போகுதுன்னு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் வேறு, அது இன்னும் பயங்கர ஹைப் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த கருப்பு மூவிக்கு இன்னும் இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆக போகுதுன்னு. April 10 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் படத்தோட ப்ரமோஷன் டீசர் ட்ரைலர் அண்ட் சாங்ஸ்லாமே இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மந்த் எண்ட்லேருந்து இந்த படத்தோட ரெகுலர் அப்டேட்ஸை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எனி டைம் இந்த படத்தோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.